compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அப்புறம் இந்த அடையாளம். ஸோ இது வந்து நம்ம வாங்கவே முடியாது, அதுவாக அமையறது தான். ஸோ நான் யாருன்ற கேள்வி எனக்குள்ளே வரும்போது தான் நான் சும்மா போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து ஒரு கதை உருவாகி நான் யாருன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு க்ளூலெஸ்ஸாக இருக்கிற ஒரு 29 வயசு பையன். நீ பெரியவன் ஆனதும் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டால் நான் பெரியவன் ஆனது மட்டும்தான் ஆசைப்பட்டேன். அவ்வளோதான் ஒரு பர்பஸே இருக்கிற ஒரு பையன். அவன் லைஃப்குள்ளே ஏர்லி 20s இருக்கிற ஒரு பொண்ணு, தெளிவாக ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து ட்ராவல் ஆகிறதுல தன்னை தானே அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு படமாக அது உருவாச்சு. இதில் எனக்கு நிறைய விஷயங்கள் 29 வயசில் தான் நடந்ததுன்னும் போது எனக்கு இதுதான் டைட்டிலாக இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா இதோட பர்ஃபெக்ட் டைட்டில் எனக்கு கிடைக்காது. எப்படி சொல்லணுன்னா, இப்போ கார்த்திகேயன் சந்தானம் சொன்ன மாதிரி நான் யார் அப்படின்னு அவருக்கு இருந்த கேள்வி மாதிரி எனக்கும் இருந்துச்சு. நான் அதை சொல்லிட்டேன், திரும்ப அதையே சொல்ல விரும்பல. அப்போது இந்த டைட்டிலே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ 29 போட்டு இதை புரிய வைக்கிறதுக்கே போராட்டமாக இருக்குது. டோர் நம்பர்ன்றாங்க, பஸ் நம்பராக இருக்குமோ, டேட்டாக இருக்குமோ அப்படின்னு வருது. அதெல்லாம் இல்லை, ஏஜ்ன்றதே அதோட தனித்துவத்தை கொண்டாடுறதுக்கே இந்த டைட்டிலுக்கே ஒரு போராட்டம் இருக்குதுன்றது வந்து எனக்கு ரொம்ப சும்மா கொஞ்ச நாள் முன்னாடி யோசிக்கும் போது தான் ஆமாம் இல்லை இப்படி ஒரு டைட்டில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்த இந்த 5 minutes பார்த்துருப்பீங்க சிங்கிள் ஷாட். இது வந்து ஒரு செகண்ட் சாப்டர் ஆஃப் இந்த 10 slices ஆஃப் சத்யான்றவனோட லைஃப். இது உங்களை என்கேஜ் பண்ணுது, உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது, உங்களால் உட்கார முடியுது அப்படின்னா தாராளமாக மீதி இருக்கிற ஸ்லைசஸும் நீங்கள் ரசித்து பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ டீம்லேருந்து ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட் எடிட்டர் சதீஷ் நான் மறந்துடக்கூடாது. இந்த படம் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தன் முதுகெலும்பை 3 ஆக்கி வேலை பார்த்ததுன்னா எடிட்டர் சதீஷ். எடிட்டர் சதீஷ் இல்லாமல் இந்த படம் இப்போ இன்னைக்கு பார்க்குற படமாக வந்திருக்காரு. ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக எனக்கெல்லாம் அழுகே வந்திருக்கு, ஏன் இவ்வளோ வருத்திட்டு பண்ணுறாரு அப்படின்ட்டு. படம் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக சோகங்கள் என்னென்னா, இதில் எடிட்டிங்கே வேலை இல்லாத ஒரு ஷார்ட்டை போட்டு ஸ்ட்ரைட்டாக எடிட்டர் பற்றி சொல்கிறேன், ஒரு சிங்கிள் ஷாட். ஸோ மாதேஷ் மாணிக்கம் பற்றி சொல்லணும். அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பார், அவர் ரெக்குயர்மெண்ட் ரொம்ப கேட்க மாட்டார், பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கும் தெரியும், எனக்கு ஃப்ரெண்டு, பல வருஷம் ஃப்ரெண்டு, நாங்கள்லாம் பழைய காடு. ஸோ மேதமானுக்கே நான் மாதேஷ் ஸ்டோன் பெஞ்சில் பண்ண வைக்கலாம்னு கூப்பிட்டு வரும்போது அது அமையல. அப்புறம் விஜய் கார்த்திக் பண்ணலான்னு இருந்துச்சு, அதுவும் அப்போ இரவா காலம் பண்ண போயிட்டான். அதுக்கப்புறம் விது பண்ணாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே ஒவ்வொரு படம் போகும் மாதேஷ் வந்து போவார் மைண்டில், அப்புறம் நடக்காமல் போவோம், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் பண்ணும்போது மாதேஷ், நான் இந்த ஃபயரோடு இருக்கிற மாதேஷ் வந்து நம்ம இந்த படத்தில் சேர்த்து எரிச்சிடணும் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். பட் போகிற ஸ்பீடு, ஏன்னா மாதேஷ் வந்து போன மாதமே ரோலிங் சொன்னாலும் இதில் வேலை பார்த்த எல்லாரும் போன மாதமே வேலை பார்த்தவங்க, ஜஸ்ட் அவுட் ஆஃப் வேறு ப்ராஜெக்ட் அப்படி தான் இருந்தாங்க. எனக்கு வந்து 4 வருஷம் கழித்து ஒரு 35 நாள் கிடச்சிருக்கணும் போது நான் வேறு ஓட்டம் ஓடுறேன்னும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் நான் அவங்ககிட்ட 2வது நாளே சொல்லிட்டேன், நான் இந்த படத்தை இப்படி தான் பண்ண போகிறேன், இந்த ஸ்பீடில் தான் எடுக்க போகிறோம், நாங்கள் வந்து ரூத்லெஸ்ஸாக தான் இருப்பேன்ட்டு. அதான் நீங்களாவது ப்ரொடியூசர்னு சொல்கிறீங்க, சந்தோஷம். இந்த படம் வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸை பற்றி பேசுவோம். அதுக்கு மிக மிக ஆப்டான ஆள் என்னையை தவிர யாருமே இருக்க முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். என்னென்னா, நான் என்னை வந்து இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி சார் சொன்னார், லோகேஷ் வந்து ரத்னாக்காக பண்ணுறாரு, கார்த்திக் சிவராஜ் வந்து விதுக்காக பண்ணுறாரு, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சா அதுக்கு வந்து லோகேஷும் கார்த்திக் சிவராஜ் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் உலகத்துக்கு தெரியும், இந்த வடிவேல் சொல்லுவார்ல, நானும் ரவுடி தான்ற மாதிரி, நான் தாண்டா ப்ரொடியூசரு, சத்தியமாக சொல்கிறேன்டா, எங்கள் அப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன், புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் தான் ப்ரொடியூசர், இவ்வளோ பண்ணியிருக்கேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற போது இவ்வளோ பெரிய நேம்ஸ் மேலே இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக
அது ஐடென்டிட்டி கிரைசிஸ்குள்ளே போயிடுது ஆக்சுவலாக. இது வந்து நான் வந்து இங்கே சந்தோஷமாக தான் சொல்கிறேன், வருத்தப்பட்டுலாம் சொல்லலை. ஏன்னா சினிமாக்குள்ளே வரும்போது கார்த்திக் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, 2 பேரும் கார்த்திக். இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. கார்த்திக் அப்படின்னே சரி இவங்க சினிமாவில் வந்து ஒரு பேர் செட் பண்ணுறாங்க, கார்த்திக் சுப்ராஜ் மச்சாங்கார்த்தி, அவ்வளோதான். மச்சாங்கார்த்தி பிகம்ஸ் மை டேக் நேம். மச்சாங்கார்த்தி யார்? கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் பார்ட்டிக்கு போகும்போதெல்லாம் கூட போய் என் வாழ்க்கையை வந்து 2012 ஆரம்பிக்கிறேன் பீட்சாலேருந்து. ஏன்னா நானும் கார்த்திக்கும் வி கோ ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். என்னோட காதலுக்கு மிகப்பெரிய காரணம் கார்த்திக் தான், என் கல்யாணத்துக்கு மிகப்பெரிய காரணம் கார்த்திக் தான். ஆப்வியஸ்லி கார்த்திகோட சிஸ்டர் தான் என் காதலி. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஜேர்னி வி ஹவ் லாங் வே டு கோ ஹவர். ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் லோகேஷ் கார்த்திக் எல்லாருமே வந்து 2014-15 ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்கே எனக்கு மிகப்பெரிய நான் ஒரு பிரச்சனையாக பார்க்குறது என்னென்னா, ஓகே ஃபஸ்ட்டு மேயாதம்மான்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறோம். கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அவர் இதில் வரும். ஓகே ரைட்டு, படத்தோட பட்ஜெட் என்ன? 3 கோடி. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம்? மெர்க்குரின்னு ஒரு படம் பண்ணுறோம், படத்தோட பட்ஜெட் என்ன? 10 கோடி. ஓகே, கட் பண்ணால் கண்ணன் சார் வந்திருக்காரு. சார் ஐ எம் எட்டர்னலி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ, சன் டிவியோட சிடிஓ. ஏன்னா அவர் அன்னைக்கு எங்களுக்கு பேட்டை கொடுக்கலன்னா இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோமோ அதோட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றது தெரியும். அதை முடித்த உடனே என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக கார்த்திகோட டிரெக்ஷனில் ரஜினி சாரோட படத்தை எக்ஸிக்யூட் ப்ரொடியூசராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. முதல் முறையாக நான் ஒரு 100 கோடி ரூபா படம் ரஜினி சார் சம்பளம் இல்லாமல் ஒரு படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பண்ணி முடிச்சு வெளியே வந்தோடனே அடுத்தது தொடர்ந்து படங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ என் மனசுக்குள்ளே நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஓகே 3 கோடின்றதுனால தான் ப்ரொடியூசர் தெரியல, 10 கோடி. ஓகே, அடுத்தது என்ன? 30 கோடிக்கு ஒரு படம் பண்ணுறேன் விஜய் சேதுபதியோட. ஓகே, அடுத்தது விஷாலோட ஒரு 50 கோடிக்கு ஒரு படம் பண்ணுறேன். ஓகே, இப்பயாவது இவங்க என்ன ப்ரொடியூசர் சொல்லுவாங்கன்னு. எல்லாமே வேணாண்டா, ஓகே கார்த்தி நம்மளே பண்ணிடுவோம், 100 கோடி ஜிகிர்தாண்டா டபுள்எக்ஸ். இப்பயாவது இல்லை. அப்புறம் ராஜசேகர் பாண்டியன் சார் வந்திருக்காரு 2Dலேருந்து, நாங்களும் அவங்களும் சேர்ந்து ரெட்ரோ 154 கோடி. இப்பயாவது நான் ப்ரொடியூசர். இங்கே உட்காந்துருக்கேன் யாருமே என்னை ப்ரொடியூசராக பார்த்ததும் கிடையாது, பார்க்க போகிறதும் கிடையாது. என்னோட பிரச்சனையை நான் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ரத்னா வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு ஒரு படத்தை கொண்டு வந்து என்கிட்ட வைக்கிறார். வைக்கும்போது நான் யோசிக்கிறேன், இதுக்கு மேலே பியூட்டிஃபுல்லாக ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸையும் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரியும் யாரால் சொல்ல முடியும் அப்படின்றபோது பர்சனலாக இந்த படத்தில் நான் கனெக்ட் ஆகிறேன். பர்சனலாக கனெக்ட் ஆன உடனே ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னு யோசிக்கும்போது ரத்னா கேட்ட கேள்விகள் டீசரில் சொல்கிறாரு, நீ யார், நீ பார்க்குற வேலையா இல்லை நீ பண்ணுற விஷயமா எல்லாம் சொல்லும்போது ஒரு இன்சிடென்ட். நேற்றுக்கு நாங்கள் மதன் கௌரி ஒரு இன்டர்வியூ போயிருந்தபோது தோனிக்கே வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு டின்னருக்கு போயிருக்காங்க. டின்னருக்கு போகும்போது அந்த வீட்டில் இன்வைட் பண்ண ஒரு அம்மா ஓப்பன் பண்ணி தோனி இருக்காரா, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்களாம். அப்படிப்பட்ட தோனிக்கே இந்த நிலைமைன்னா அப்போ கார்த்திகேயன் சந்தானத்துக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன? நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல வேலை செய்யணும், அந்த வேலைக்கான ஒரு விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு முடிவு தான் எடுக்கிறோம். அப்படி எடுக்க போகும்போது இந்த படம் வருது. இந்த படத்தில் வந்து ஹார்ட்ஃபுல்லாக நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, இது வரைக்கும் 18 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய பார்ட்னர் கல்யாண் இருக்கார், அவர் தான் ஒரிஜினல்ஸ் அண்ட் சீரீஸ்க்கு வந்து ஸ்டோன் பெஞ்சுக்கு பண்ணுறாரு. அவர் ஒரு 7 இது அந்த சைட் பண்ணியிருக்காரு. பண்ணி முடிக்கும்போது நான் கார்த்திக் கல்யாண் எல்லாம் உட்காந்து யோசிக்கும்போது ரொம்ப பேஷனேட்டாக ஃபிலிம் பண்ணுறோம். வியாபாரம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் சினிமாக்கள் இருக்கும்போது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச் வந்து என்ன மாதிரி படங்களை தயாரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராக்கெட்குள்ளே இங்கே உள்ள யாராலையுமே சிந்திக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இங்கே 3 கோடி பண்ணுறோம், 100 கோடி பண்ணுறோம், அடுத்து ஒரு நீலிடா பண்ணுறோம், அடுத்து ஒரு புது ஜென்ரேஷன் வச்சு பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, தனிப்பட்ட நபர்கள் அப்படின்றது வந்து ஒரு பேரோ புகழையை தாண்டி இப்போ நானும் கார்த்திக் சுப்ராஜும் கல்யாண சுந்தரம் சேர்ந்து கிரியேட் பண்ணுற ஸ்டோன் பெஞ்சுன்ற பிராண்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டோன் பெஞ்சுன்ற பிராண்டோட லெகசி தான் ரொம்ப முக்கியன்றத ஒரு டிசிஷனுக்கு வரதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு இந்த படம் 29 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஜேர்னி ஆஃப் ஸ்டோன் பெஞ்சே வந்து இது வரைக்கும் 18 படங்கள் பண்ண பிறகு இந்த பரோட்டா சூரிக்கு அது மாதிரி தான் உட்காந்து நாங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மொத்த கோட்டையும் அழிங்கடா, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி எந்த இயக்குனரோட நாங்கள் மொதல் படத்தை ஆரம்பித்தோமோ, மேயாதமான்ற ஒரு படத்தை 2017 அதே இயக்குனரோட திருப்பி 18வது படமாக
இதை நாங்கள் சொன்னாலுமே இது ஸ்டோன் பெஞ்சனோட ஜேர்னியில் இது வந்து ஒரு புது படமாக இருக்க போகும். இங்கேருந்து இனிமேல் ஸ்டோன் பெஞ்சில் வரப்போகிற படங்களில் வந்து புது விஷயங்கள் நிறையா எப்படி சொல்லியிருக்கோமோ, பட் ஆனால் மக்களுக்கு மோர் ரிலேட்டபிளான ஃபேக்டராக சொல்லணும்னு ஆசைப்பட்டு அதோட துவக்கமாக இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இன்ஃபேக்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருந்துச்சு, ஸ்டோன் பெஞ்ச் ஒரிஜினல்ஸ்னு ஒரு டிவிஷன் இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி இது எதுக்கு 2 டிவிஷன், அட் எண்ட் ஆஃப் த டே பிராண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மலையாள படத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணி அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. January 30th பிரகம்பனம்னு ஒரு படம். அதுக்கப்புறம் இந்த படத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கிறோம். அதுக்கும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த ஜேர்னியை நான் வந்து ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு மேடையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோன்றதை தாண்டி அதை வந்து சந்தோஷமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எப்போ தான் எப்படி தான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது எனக்கே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு இவ்வளோ நாள். இந்த தருணத்தில் லோகேஷ், ஐ திங்க் வி கோ லாங் வே பேக். சத்தியமாக சொல்கிறேன், லோகேஷ்க்கு இப்போ வரைக்கும் கதை தெரியாது. இது வரைக்கும் லோகேஷ் வந்து பணம் போட்டுறதோட நம்பிக்கையின் ரீதியாக மட்டுமே அப்படியே ஸ்டோன் பெஞ்சை நம்பி எந்த அக்கௌண்ட்டு எப்பப்போ பணம் வேணும் அதை மட்டும் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் ஒரு கேள்வியோ எந்த ஒரு கொஷினுமோ கேட்டது கிடையாது. அந்த நம்பிக்கையை வச்சதுக்கு மிக்க நன்றி லோகேஷ். ஏன்னா இப்போ கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி ஒரு இயக்குனர், லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு இயக்குனர் சேர்றாங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த தருணத்தை வந்து சினிமா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்டாக பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்டுக்கு பதில் சொல்கிற ஒரு விதமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அதை பண்ணி கொடுத்த ரத்னகுமாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. And in the journey, we want to go ahead with a lot more films, and I really want both your names to stay intact and lot more to be given to this industry. And filma varona, obviously, I'll start with Vidhu. Vidhu வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன், விது என்னோட தம்பி. அதை வந்து ஆமாம், தம்பிக்கு அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் உண்மை, இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை வந்து நான் பெருமையாக சொல்லிக்குவேன். திறமை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நாங்கள் we will give them the place. விதுவுக்கு கண்டிப்பாக திறமை இருக்குது. அதை எங்கே விது ப்ரூவ் பண்ணா அப்படின்னு சொன்னான்னா, என்னைக்கு வந்து கார்த்திக் சுப்பராஜ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வந்து அவனுக்கு ஜிகர்தண்டா XXXன்ற ஒரு படத்தில் இந்த ரோல் யார் பண்ண போகிறான்னு நானும் கார்த்திக்கும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த ஷட்டானின்ற ரோல் தான் படத்தோட கோர். அந்த கோருக்கு கார்த்திக் நம்பி விதுவை கொடுக்கும்போது விது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நடிகனாக ஆரம்பிக்கிறான். அதை திருப்பி ரீஐட்ரேட் பண்ணுறதுக்கு ரெட்ரோன்ற ஒரு படத்தில் சூர்யா சாருக்கு எதிராக ஒரு வில்லன் நிப்பாட்டணும், யாரை நிப்பாட்ட முடியுன்ற போது அப்போ கார்த்திக் பார்த்து வித்யாசங்கர் ஓகே ஒரு மைக்கேல்ன்ற கேரக்டர் பண்ணலான்ற போது அப்போ சூர்யா சாரும் சரி, ராஜசேகர் பாண்டியன் சார் வந்திருக்காரு, சார் மீன்ஸ் அ லாட் டு மீ, தேங்க்யூ. இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இவனுக்கு அந்த வில்லன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அங்கே வந்து மைக்கேலாக வந்து நிற்கிறான். இந்த 2 கேரக்டரும் ஒரு நடிகனாக மாறிட்டான்றது ஒரு தயாரிப்பாளராக எனக்கு வந்து ஒரு சிக்னேச்சர்.